السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, அநேக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் நம் அனைவரையும் இந்த வெற்றி மார்க்கத்தினை பற்றி பிடிக்க செய்த ஏக இறைவனின் இறுதி தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை தம்முடைய வாழ்க்கையில் தம்மால் இயன்ற அளவிற்கு அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்தவர்கள் மீதும், தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மீதும், இனி வாழ இருப்பவர்கள் என அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலை பெறட்டும் என பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அனைவரும் இந்த புனித மிகுந்த ரமலான் மாதத்தில் இந்த ரமலானினுடைய தொடர்புரையாக நபி தோழர்கள் வரலாறு என்கின்ற தலைப்பின் கீழாக பல சஹாபாக்களினுடைய தியாகங்களையும் அவர்களினுடைய வாழ்விலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளையும் நாம் படிப்படியாக அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் நாம் ஒரு சில நாட்களாக ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களினுடைய வாழ்க்கையில் இவர் எந்த அளவிற்கு தியாகத்தை மேற்கொண்டார், குடும்பமாக சேர்ந்து இஸ்லாத்திற்காக எந்த அளவிற்கு இவர்கள் பாடுபட்டார்கள் என்பதை நாம் ஒவ்வொன்றாக அறிந்து வந்து கொண்டு இருக்கிறோம். ஜாபிர் அவர்களினுடைய தந்தையாகிய அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது போர்க்களத்தில் முதலில் கொல்லப்பட்ட ஒரு உயிர் தியாகியாக ஷஹீதாக இருக்கிறார்கள். தந்தை கொல்லப்பட்டதற்கு பின்பாக, மரணித்ததற்கு பின்பாக குடும்ப பொறுப்பு அனைத்தும் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வருகிறது. அந்த அடிப்படையில் தந்தை அவர்கள் விட்டு சென்ற கடனை நாம் முதலில் அடைக்க வேண்டும் என்று கடனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடனை அடைப்பதற்காக நபி அவர்களிடத்தில் உதவி நாடி செல்கிறார்கள். இறைவனினுடைய அருளால் நபி அவர்கள் மூலமாக அற்புதம் நடந்து அவர்களினுடைய பேரித்தமங்களில் இறைவன் பரக்கத்தை ஏற்படுத்துகிறான். யூதனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விதமான கடனையும் அவர்கள் அடைத்து முடிக்கிறார்கள். இதுவரைக்கும் நேற்றைய தினம் பார்த்திருந்தோம். இதற்கு அடுத்தபடியாக தொடர்ச்சியாக நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா அப்படியே ஒரு வரிசையோடு ஒரு சங்கிலி தொடரா நம்மளால இந்த ஒரு ஜாபிர் அவர்களினுடைய வரலாற்றை அறிந்து கொள்ள முடியாது. இவரினுடைய வாழ்க்கையில் நமக்கான படிப்பினை பலதரப்பட்ட செய்திகளாக இங்கும் அங்கும் ஒவ்வொன்றாக பல பாகங்களாக இருக்கிறது. எது முன்னதாக நடந்தது, எது பின்னதாக நடந்தது என்கின்ற தொடர் நமக்கு தெரியாது. ஆனால் ஏராளமான நிகழ்வுகளும் ஏராளமான அற்புதங்களும் ஜாபிர் அவர்களினுடைய தியாகங்களும் இஸ்லாத்திற்காக இருந்திருக்கிறது. ஒரு கட்டத்துல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா, ரொம்ப நோய்வாய்ப்பட்டு உடம்பு முடியாத அளவிற்கு செல்கிறார்கள். எந்த அளவிற்கு நோய்வாய்ப்படுறாருன்னா, ஜாபிர் அவர்களே சொல்றாரு, எங்க நான் அவ்வளவுதான் மரணிச்சிருவனும் நான் நினைச்சேன். அந்த அளவிற்கு ஜாபிர் அவர்களினுடைய உடல்நிலை இருக்க மோசமாய் கொண்டே செல்கிறது. அப்பொழுதுதான் தந்தையினுடைய இறப்பிலிருந்து மீண்டு வந்து தந்தையினுடைய கடன்கள் அனைத்தையும் அடைச்சாச்சு, பரவாயில்ல ஒரு பொறுப்பை நம்ம நிறைவேற்றியாச்சு, இன்னும் 9 சகோதரிகள் இருக்கிறார்கள், அவர்களை வாழ்நாள் முழுக்க பராமரிக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் முடித்து வைக்க வேண்டும், எல்லா பொறுப்பும் இருக்கிறது. இருக்கக்கூடிய சூழலில் இவருக்கு உடம்பு ரொம்ப முடியாம போகிறது. ரொம்ப முடியாம ஆகி படுத்த படுக்கை ஆயிடுறாரு. மயக்கமுற்ற நிலையிலேயே தான் இருக்கிறார். கான்சியஸான இல்ல, ஒரு அன்கான்சியஸான ஒரு நிலைக்கு போயிடுறார். இப்படி இருக்கக்கூடிய விஷயம் நபிகள் நாயகம் அவர்களுக்கு தெரிய வருகிறது. ரசூலா வந்துட்டு சரி ஜாபிர் அவர்களை சென்று நல்லா விசாரிப்போம் என்று சொல்லிவிட்டு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் வருகிறார்கள். 2 நபர்களும் ஜாபிர் அவர்களினுடைய தலைக்கருகில் வந்து அமர்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, அரைகுறை மயக்கத்தில் அப்படியே இருக்கிறார். ஒரு தெளிவான ஒரு நிலையில அவர் இல்லை, ரொம்ப ஒரு மயக்கமுற்ற ஒரு சூழல்ல இருக்கிறார். அந்த நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
வீட்டில் இருப்பவர்களிடத்துல தண்ணீர் எடுத்து வர சொல்கிறார்கள். தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழு செய்கிறார்கள். ஒழு செய்துவிட்டு மீது இருந்த தண்ணீரை ஜாபிர் அவர்கள் மீது தெளிக்கிறார்கள். இங்கும் இறைவனினுடைய ஒரு அற்புதம் ஒன்று நிகழ்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழு செய்த அந்த தண்ணீர் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் மீது தெளிக்கப்பட்டவுடன் அவர் தெளிந்து விடுகிறார். ஒரு தெளிச்சி அவருக்கு கிடைச்சிருது. மயக்கமான சூழல் இருந்தார்ல, அவரால் பேச முடியல, பார்க்க முடியல, யார் வந்திருக்கிறார் எந்த ஒரு அடையாளமும் தெரியல. இந்த அளவிற்கு இருந்த ஒரு மனிதர் அந்த உழு செய்த நீர் அவர் மேனியில் பட்ட உடனேயே நல்ல ஒரு தெளிச்சியை இறைவன் அவருக்கு ஏற்படுத்துகிறார். அந்த மயக்கமான சூழல்ல இருந்து தெளிஞ்சிறார். தெளிந்து எழுந்ததற்கு பின்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உரையாடுகிறார். முக்கியமாக அவர் நேரத்துல கேட்டது என்னன்னா, அல்லாஹ்வினுடைய தூதரே, நான் மரணிச்சுட்டேன் அப்படின்னா சொத்துக்கள் இருக்குது, ரொம்ப மிகப்பெரிய சொத்துலாம் கிடையாது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் மரணிக்கும் பொழுது ஒரு தோட்டம் இருந்துச்சு, ஒரே ஒரு ஒட்டகம் இருந்தது. அந்த ஒட்டகமும் கொஞ்சம் மலிவடைந்த, ஒரு உடல்நிலை சரியில்லாத, ரொம்ப ஒரு தலகாத்திரமான ஒட்டகம்னு சொல்ல முடியாது, அந்த அளவிற்கு ஒரு நலிவடைந்த ஒரு ஒட்டகம் ஒன்று இருந்தது. அந்த ஒட்டகத்தை வச்சுதான் அந்த தோட்டத்துக்கு தேவையான தண்ணீர் பாய்ச்சறது, மூட்டை ஏதாவது தூக்கிட்டு போறோம்னா அந்த ஒட்டகத்தை வச்சு தூக்கிட்டு போறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒட்டகம். இவ்வளவுதான் சொத்துக்கள். அந்த நேரத்தில் அவர் கேட்கிறார், நான் ஒருவேளை இறந்துட்டேன்னா என்னுடைய சொத்துக்களை எந்த அடிப்படையில நான் பிரித்து கொடுக்கிறது? மவாரிசினுடைய சட்டங்கள், வாரிசுரிமை சட்டத்தை பற்றி நபிகள் நாயகம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள். இரண்டு சம்பவங்கள் நம்ம குழப்பிக்க கூடாது. இதே மாதிரி ஒரு தோணியிலேயே இன்னொரு ஒரு சம்பவம், ஒரு சஹாபி வந்து இதே மாதிரி முடியாம இருப்பார். அவரும் இந்த மாதிரி ஒரு மயக்கமுற்ற சூழல்ல இருப்பார். நபிகள் நாயகம் அவர்களும் அபூபக்கர் அவர்களும் அந்த ஒரு சஹாபியை சென்று நலம் விசாரிக்க செல்வார்கள். இதே போன்று ஒழு செய்து தண்ணீரும் அவரிடத்துல கொடுக்கப்படும். அவரும் தெளிந்து எழுவார். அவர் என்ன கேட்பார்னா, அல்லாஹ்வின் தூதரே, நான் என்னுடைய சொத்து எல்லாத்தையும் தர்மம் செஞ்சிடறேன். இந்த சஹாபி வேற ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டதுன்னா வாரிசுரிமை சட்டம் என்னவென்று கேட்பார்கள். இன்னொரு ஒரு சஹாபியை சொல்றோம்ல, அந்த சஹாபி யாரும் தெரியுமா? எல்லா சொத்தையும் நான் தர்மம் செஞ்சிடறேன்னு கேட்பார். ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, எல்லாத்தையும் நீங்க தர்மம் செஞ்சிட கூடாது, உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியை நீங்க கையேந்த நிலையில விட்டுறாதீங்க. அப்படியா ரசூலுல்லாஹ், எல்லாத்தையும் கொடுக்க கூடாதா? அப்ப நான் சொத்துல பாதியும் கொடுத்துறேன், பாதியை நான் தான தர்மம் செஞ்சிடறேன். இல்ல, பாதியும் கொடுக்காதீங்க, அதுவும் உங்களுக்கு ஆகமானது கிடையாது. அவ பாதியும் கொடுக்க கூடாதா? சரி, நான் சொத்துல 3ல் ஒரு பகுதியை நான் கொடுத்துறேன். இப்ப 3 லட்சம் ஒருத்தர்கிட்ட சொத்து இருக்கு அப்படின்னா 1 லட்சத்தை நான் கொடுத்துறேன், 3ல் ஒரு பகுதியை கொடுத்து விடுகிறேன்னு சொல்ற நபி அவர்கள் சொல்லும் பொழுது 3ல் ஒரு பங்கே அதிகம் தான், ஆனால் அது அனுமதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் 3ல் ஒரு பகுதியை நீங்கள் தான தர்மம் செய்யலாம் என்று ஒரு சஹாபி இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உடம்பு முடியாம இருந்து தெளிந்த ஒரு சஹாபி இடத்துல. அந்த சஹாபி யாரு தெரியுமா? சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இது இவர்கள் தொடர்பாக நடந்த சம்பவம். இந்த சம்பவத்தையும் ஜாபிர் ரலியல்லாஹு இவர்களோடு நடந்ததையும் இரண்டையும் ஒன்றோடு ஒன்று குழப்பிக் கொள்ளக்கூடாது. ஜாபிர் ரலியல்லாஹு என்ன கேட்பாங்கன்னா, நான் மரணிச்சுட்டேன்னா என்னுடைய சொத்தை எந்த அடிப்படையில என்னுடைய சகோதரிகளுக்கு மத்தியில பிரிச்சு கொடுக்கணும், இந்த ஒரு மார்க்க தீர்ப்பை சொல்லுங்கள். ஜாபிர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக மார்க்க ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அதிக ஆர்வமாக இருப்பார். ஏராளமான செய்திகளை அறிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 1500க்கும் அதிகமான செய்திகளை அறிவித்த ஒரு நபித்தோழர். இதற்கு முன்பாக அபூ தர்தா ரலியல்லாஹு அவங்களை பத்தி, அவர்களினுடைய வரலாறு பார்த்தோம்ல, அப்ப அவரை பத்தியும் சொல்லியிருந்தோம். அபூ தர்தா அவர்கள் அதிகமா மார்க்கத்துல ஈடுபாடோடு இருப்பார். பொருளாதாரத்துல, வியாபாரத்துல எந்த அளவுக்கு ஈடுபாடோடு இருந்தாரோ அது அப்படியே தலைகீழா மாறுது. ரசூலுல்லாஹோட இருந்து மார்க்கத்தை கத்துக்கிறார். ஏராளமான மார்க்க செய்திகளை தெரிந்து கொண்டு மக்களுக்கு எடுத்து சொல்கிறார். ஜமாத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்கின்ற செய்தியை இவர்தான் மக்களுக்கு எடுத்து சொன்னாரு. குல்ஹு அல்லாஹு அஹதுன்னா அது குர்ஆன்ல 3ல் ஒரு பகுதி, இது அவர்தான் மக்களுக்கு எடுத்து சொன்னார். இந்த மாதிரி செய்தியெல்லாம் சொன்னார் அபூ தர்தா அவர்கள் இத்தனை செய்தியை அறிவித்தார்கள்னு போன உரையிலேயே சொல்லியிருந்தோம். அபூ தர்தா எத்தனை செய்தி அறிவிச்சிருந்தார் ஞாபகம் இருக்கா? எத்தனை? 200க்கும் அதிகமான செய்திகள். 200 அப்படிங்கிறதே அதிகமான செய்திகள் தான். அன்றைக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் தான் இருக்கிறதே மிக அதிகமாக செய்திகளை அறிவித்தவர்கள். அந்த அடிப்படையில பார்த்தோம்னா 200 என்பதும் ஒரு கட்டத்தில் ஒரு அதிகமான ஒரு செய்திகள் தான். அபூ தர்தா அவர்கள் 200 அறிவித்திருக்கையில் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் 1500க்கும் அதிகமான செய்திகளை அறிவித்திருந்தார். இந்த அளவிற்கு ஜாபிர் அவர்களுக்கு எப்படின்னா, ரசூலுல்லாஹ்வினுடைய எல்லா விதமான அங்கங்களையும் அறிவித்திருப்பார். ரசூலுல்லாஹ் இறுதி காலத்துல ஹஜ் செஞ்சாங்க. ஹஜ்ஜத்துல் வதா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நபி அவர்கள் வாழ்க்கையில மொத்தம் எத்தனை ஹஜ் செஞ்சிருக்காங்க? ஒரே ஒரு ஹஜ் தான். நபி அவர்கள் வாழ்க்கையில் செய்தது ஒரே ஒரு ஹஜ். உம்ராக்கள் பல இருந்தாலும் ஒரே ஒரு ஹஜ்ஜில தான் ஈடுபட்டிருக்காங்க. அந்த ஹஜ் முழுக்க ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்கள் உடனேயே இருந்து ரசூலுல்லாஹ் எப்படி எல்லாம் ஹஜ் செய்யறாங்க,
ரசூலா எந்த நேரத்துல என்ன செஞ்சாங்க? எல்லாவற்றையும் ஒன்றை விடாமல் அனைத்தையும் அறிவித்த ஒரே நபித்தோடு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. ஹஜ் முழுக்க ரசூலா கூடவே இருந்து ரசூலா எப்படிலாம் கிரிகையை நிறைவேற்றுறாங்க, என்னென்ன பிரார்த்தனைகளை செய்யறாங்க, மக்களிடத்துல என்ன உபதேசம் செஞ்சாங்க, அரபா பேருடைய நடத்தின உரை என்ன, அனைத்தையும் அறிவித்த ஒரு நபித்தோழர். ரசூலாவினுடைய ஒட்டுமொத்த ஹஜ்ஜையும் அறிவித்தார் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அளவிற்கு மார்க்க விஷயங்களை தெரிந்து கொண்டு அதை மக்களிடத்துல அறிவிப்பு செய்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். இவர் தாம் இறந்ததற்கு பின்பாக சொத்தை எப்படி பிரிக்கணும், அதுவும் மார்க்க விஷயத்துல இருக்கணுமே என்கின்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். இன்றைக்கு நம்முடைய நடைமுறை சூழலையே இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் மவாரி சட்டங்கள்லாம் பின்பற்றது கிடையாது. சொத்தை பிரிக்கிறது யோசிச்சு பாருங்க, எத்தனை பேருக்கு மவாரிசினுடைய சட்டங்கள் தெரியும், அடிப்படை சட்டங்கள் கூட தெரியாது. அத்தா உயிரோட இருப்பார், அவர் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே சொத்துலாம் பிரிக்கப்பட்டும், மூத்த மகன் இதை எடுத்துக்கட்டும், இளைய மகன் இதை எடுத்துக்கட்டும், பொண்ணுங்களுக்கு நம்ம இதை கொடுத்துருவோம் இப்படின்னு எல்லா சொத்தையும் பிரிச்சு வச்சுட்டு அத்தா சும்மா உட்கார்ந்துருப்பார். இப்படி இருப்பதே கூடாது மார்க்க அடிப்படையில். மார்க்கத்தினுடைய சட்டம் என்னன்னா, ஒரு மனிதர் இறந்ததற்கு பின்பாகத்தான் அவரினுடைய சொத்தே பங்கிடப்படணும். இன்றைக்கு எத்தனை பேர் இதை கடைபிடிச்சிட்டு யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் மவுத்தாயிட்டா தான் அவரினுடைய சொத்து பங்கிடப்படுவதற்கே வர வேண்டும். அவர் மரணிப்பதற்கு முன்பாக சொத்தை யாரும் பங்கிடக்கூடாது. சொத்தினுடைய பங்கீடு அப்பொழுது செய்வது ஹராமான ஒரு காரியம். அவர் மரணிச்சாதான் அவரினுடைய சொத்து பங்கிடப்பட வேண்டும். இன்றைக்கு அப்படி எல்லாம் கிடையாது. அதே மாதிரி இன்றைக்கு நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்ம பாடுகளை பிரிச்சு எடுத்துப்போம். ஒரு வீடு இருக்குன்னா வீட்டுக்கு நடுவுல ஒரு செவரை எழுப்பி இது மகளுக்கு இது மகனுக்கு இப்படின்னு கொடுத்துருவாங்க. இப்படி எல்லாம் கொடுக்கவே கூடாது. மார்க்கத்துல ஏராளமான சட்டத்திட்டங்கள் நுணுக்கங்கள் அனைத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அளவைத்தான் ஒரு ஆணுக்கு கொடுக்க வேண்டும். இது இறைவனால் விதியாக்கிய ஒரு சட்டம். இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் மரணிச்சிட்டார், இவர் என்னுடைய சொத்தை நம்ம பங்கிட போறோம். அவருக்கு பிள்ளைங்கன்னு பார்த்தா ஒரு மகன் 2 மகள் இருக்காங்கன்னா இப்ப எப்படி தெரியுமா பிரிக்க கூடாது? ஒட்டுமொத்த சொத்தை 3 பங்கா வச்சிருவோம். 3 பங்கா வச்சு இந்தாங்க ஆளுக்கு ஒவ்வொரு பங்கு அப்படின்னு கொடுத்துட கூடாது. 2 பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய பங்கை போன்று ஒரு ஆணுக்கு கொடுக்கணும். சொத்தை எப்படி பங்கிடணும்னா 50 ஒரு பங்கு, 25 ஒரு பங்கு, இன்னொரு 25 ஒரு பங்கு, ஒரு 25 ஒரு பெண்ணுக்கு, இன்னொரு 25 இன்னொரு பெண்ணுக்கு, ஒரு 50 ஒரு ஆணுக்கு. 2 பெண்களுக்கு சேர்த்து கொடுக்கிறது 50, அது ஒரு ஆணுக்கு கொடுக்கணும். இப்படித்தான் கொடுக்க வேண்டும் என்று இறைவன் நமக்கு ஏராளமான கட்டளைகளை சொல்லி தந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் நடைமுறையில் பெரும்பான்மையான மக்கள் இதன் அடிப்படையில் நம்முடைய சொத்துக்களை பங்கிடுவது கிடையாது. அப்படி பங்கிடாமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு குற்றம். இறைவன் இந்த சட்டத்தை இறக்கிட்டே சொல்லுவான், இது இறைவன் புறத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டாய கடமை. இந்த அடிப்படையில தான் பிரிக்கணும்னு இறைவன் நமக்கு ஒரு வழிமுறை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மார்க்க தீர்ப்பு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டு அவர்களின் வாயிலாக இறைவன் இறக்கினான் என்கின்ற ஒரு வரலாற்று சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடியாம இருந்தாங்க. அந்த உடல்நிலை தோய்வின் காரணமாகவே மரணிச்சிறாங்க. ரொம்ப முடியாத சூழலுக்கு போறாங்க. மரணிச்சிருவோமோ நினைக்கிற அளவுக்கு ரொம்ப உடல்நல மோசமா தான் இருக்கு. ஆனா அதுக்கு அடுத்து மீண்டு வந்து கடைசியா மரணித்த சஹாபாக்கள்ல இவரும் ஒருவராக இருக்கிறார். கிட்டத்தட்ட இவர் 90கள்ல, இவருக்கு 97 வயசு இருக்கும் போதுதான் இவர் மரணிக்கிறார். ரசூல்லா மரணிச்சு ஒரு 60-20 ஆண்டுகளுக்கு பின்பு வரைக்கும் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிரோடு தான் இருந்திருக்கிறார்கள். முடியாமல் இருந்த சூழலில் கூட தம்முடைய சொத்துக்கள் எப்படி பங்கிடப்பட வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார். இதற்கு அடுத்து இவர் ஏராளமான போர்க்களங்களிலும் கலந்து கொண்டு இருக்கிறார். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு தந்தை போர்க்களத்திற்கு சென்றாரு, அவர் மரணிச்சிட்டாரு. இவன் நம்முடைய சகோதரனும் போர்க்களத்துக்கு போறேன்னு சொல்றான். நம்முடைய சகோதரன் போர்க்களத்துக்கு போனார் அப்படின்னா நம்மளை யார் பார்த்துக்குவா, நம்ம தடுத்துருவோம் அப்படின்னு சகோதரிகள் முன் வரல. ஏராளமான போருக்கு ஜாபிர் அவர்கள் சென்று இருக்கிறார்கள். எல்லா போர்களுக்கும் அவர்களினுடைய சகோதரிகள் எந்த ஒரு பயிர் தெரிவித்தது கிடையாது. எல்லா போருக்கும் சென்று கொண்டிருந்தார். பல போர்க்களங்களில் பங்கேற்று இருக்கிறார். அதுல மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கருவேலை முள் படைப்பு இவனு ஒரு போர்க்களம் ஒன்று நடந்தது. பெரும்பான்மையான மக்களுக்கு தெரிந்திருக்கலாம். இந்த கருவேலை முள் படைப்பிரிவு எப்படின்னா, மதீனாவிலிருந்து வெகு தூரம் பயணம் செஞ்சு போகணும். இங்க இருந்து பல மைல்கள் கடந்து போகணும். அங்கே போய் போர் இருக்கும். இந்த ஒரு படைப்பிரிவுக்கு ரசூல்லா யார தளபதியை நியமிக்கிறாங்கன்னா அபு உபைதா இப்னு அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. மிக ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர் அபு உபைதா இப்னு அல் ஜர்ராஹ். இவரை ரசூல்லா தளபதியா மாத்துறாங்க. தளபதியா மாத்தி இவங்களுக்கு கீழே ஏராளமான சஹாபாக்களோடு சேர்த்து அந்த படையா அனுப்பிச்சிருக்கிறான். நீங்க போய் போர் செஞ்சுட்டு வாங்க. அந்த படை வீரர்களின் ஒருவராக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிறார். இவர் தான் இங்க நடக்கிற எல்லா செய்தியும் அறிவிக்கிறார். நாங்க இந்த மாதிரி ஒரு போர்க்களத்துக்கு போனோம், அந்த போர்க்களத்துல சந்தித்த இன்னல்கள் எல்லாவற்றையும் சொல்லுகிறார். போர்க்களத்துக்கு பயணம் செஞ்சு போய்கிட்டே இருக்காங்க. ஜாபிர் அவர்கள் ஒரு வாகனத்துல போறாரு. எந்த வாகனம் தெரியுமா?
ரொம்ப நலிவடைந்த ஒரு ஒட்டகம் நம்மள அதே வாகனம் தான், வேற வாகனம்லாம் இவருக்கு கிடையாது. இவர்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஒட்டகம், அதுவும் நலிவடைந்த ஒட்டகம். தோட்ட வேலைக்காக பயன்படுத்தி கொண்டு அங்கிங்க செல்வதற்கு பயணத்திற்காக வைத்திருந்த ஒரு ஒட்டகம். அதை எடுத்துட்டு போகிறதுக்கு போறார். இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறார். இவர் செய்தியை அறிவிக்கிறார், நாங்கள் போய்கொண்டே இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேல உணவு பற்றாக்குறை எங்களுக்கு ஏற்பட்டுச்சு. போதுமான அளவுக்கு உணவு இல்லை. எல்லா சகாபாக்களும் நிறைய உணவுல எடுத்துட்டு வரல. ஒரு சில பேர் எப்படின்னா ஒரு நாளைக்கான உணவு தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஒரு சில பேர் எப்படின்னா 4-5 நாளுக்கான உணவுகள் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இப்படி பலதரப்பட்ட மக்கள் வேறு வேறு விதமான முறைகள்ல அளவுகள்ல உணவு எடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஏராளமான சகாபாக்கள்கிட்ட உணவு முடிஞ்சிருச்சு. உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்படுது. என்ன செய்யறது தெரியல. உடனே தளபதியாக இருக்கக்கூடிய அபூ உபைதா இப்னு அல் ஜர்ராஹ் என்ன செய்யறாருன்னா, எல்லாரும் எல்லா உணவையும் என்கிட்ட வந்து கொடுத்துருங்க. யார்கிட்ட எவ்வளவு உணவு இருந்தாலும் சரி, அது எல்லாமே எனக்கு கீழே வந்துடணும், என்னுடைய பொறுப்பு கீழே வந்துடணும் ஒரு அறிவிப்பை செய்கிறார். எல்லா சகாபாக்களும் கட்டுப்பட்டு எல்லா உணவையும் கொண்டு வந்து வைக்கிறார். எப்படிப்பட்ட கட்டுப்படுதல் பாருங்க. சகாபாக்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ரசூலுல்லாஹ்க்கு மட்டும்தான் கட்டுப்படுவோம், மற்ற தளபதிகளுக்கு மற்ற தலைவர்களுக்கு கட்டுப்பட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மையை பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹ் யார தளபதியா நியமிக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் கட்டுப்படுவார்கள். தலைமைத்துவத்திற்கு அப்படியே பின்பற்றுவார்கள். எதனால கட்டுப்படுறதுன்னு சொல்றோம்னா, இப்ப நான் என்ன செஞ்சிருப்பேன்னா ஒரு நாளைக்கான உணவை தான் நான் கொண்டு வந்திருப்பேன். ஒருத்தர் என்ன செஞ்சிருப்பாருன்னா 2 வாரத்துக்கான உணவை கொண்டு வந்திருப்பாரு. இப்ப அபூ உபைதா இப்னு அல் ஜர்ராஹ்வுடைய கட்டளை என்னன்னா, எல்லாருடைய உணவும் எனக்கு வந்துடும், நான் எல்லாருக்கும் பார்த்து சம அளவுல பங்கிட்டு கொடுப்பேன். நான் உடனே போய் கொடுத்துருவேன். நம்ம ஒரு நாளைக்கு தானே எடுத்துட்டு வந்திருக்கோம், நம்ம எப்படி ஒரு நாள்ல சாப்பிட்டு காலி ஆக்கிடுவோம், கொண்டு போய் கொடுக்கலான்ற மனசு எனக்கு வந்துடும். ஒருத்தர் 2 வாரத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறாரு, அவர் கொண்டு போய் கொடுத்துட்டாருன்னு அவர் என்ன நினைப்பாரு, என்கிட்ட இவ்வளவு உணவு இருக்கு, நான் மட்டும் இதை சாப்பிட்டேன்னா 2 வாரத்துக்கு என்னால ஓட்ட முடியும், நான் மொத்தமா போய் கொடுத்துட்டு தலைமையில இருந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா நம்ம நஷ்டவாளி ஆயிடுவோமே, அதனால கொடுக்க வேணாம் அப்படின்னு ஒரு சஹாபி. எல்லா சஹாபாக்களும் எல்லா உணவையும் அபூ உபைதா இப்னு அல் ஜர்ராஹ் அவர்களிடத்துல கொடுக்கிறார். அவரு இங்க இருந்து போகக்கூடிய நாட்கள் எவ்வளவு நேரம், இங்க இருந்து போறதுக்கு எத்தனை நாள் ஆகும், அப்ப நம்மள்ட்ட இருக்கிற உணவை நம்ம எந்த அளவுக்கு பங்கிட்டு கொடுக்கிறோம்னு எல்லாம் கணக்கு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா படை வீரர்களுக்கும் கொடுக்கிறார். இருக்க இருக்க பயணத்தினுடைய தூரம் அதிகமாகிறது. இந்த உணவு முடிஞ்சது. ஜாபிர் அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார், ஒரு சில நாள்கள்லாம் எப்படின்னா எங்களுக்கு அபூ உபைதா அவர்கள் ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான் தருவார். இவ்வளவுதான் உணவு. ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு பயணம் மேற்கொண்டு போர்க்களத்துக்கு போக யோசிச்சு பாரு. போறது ஒண்ணு பிக்னிக்கு போய் ஊர் சுத்தமா போவாரு, போய் எதிரிகளோட சண்டை போட போறோம், அதுக்குதான் உடம்புல தலகாத்திர வேணும் என்கின்ற பல விதமான சிந்தனைகள் இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு இருந்த உணவு ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரே ஒரு பேரிச்சம்பழம். சஹாபாக்கள் இதை வந்து ஜாபிர் அவர்கள் அறிவிக்கும் பொழுது கேட்கக்கூடிய மக்கள் சொல்லுவாங்க, அது எப்படி ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம் பத்தும்? அதற்கு ஜாபிர் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா, அது எங்களுக்கு எப்ப அந்த ஒரு பேரிச்சம்பழம் பெருசா இருந்துச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு எப்பறம் அந்த ஒரு பேரிச்சம்பழம் எங்களுக்கு கிடைக்கல, எல்லா விதமான உணவுகளும் தீர்ந்துருச்சு, சாப்பிடுறதுக்கு உணவே இல்லை. ஒட்டுமொத்த படையிடத்திலும் போய்கிட்டே இருக்காங்க, உணவே இல்லை. இந்த படையினுடைய நிலை என்ன யோசிப்பாரு. இங்க இருந்து பல தூரம் பயணம் செஞ்சு போயாச்சு, திரும்ப வர்றதுக்கும் உணவு வேணும், அங்கிருந்து போர்க்களத்துக்கு போறதுனாலும் உணவு வேணும், உணவே இல்லை. எங்களினுடைய நிலை இந்த அளவிற்கு மோசமாக இருந்தது. ஜாபிர் அவர்கள் அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இறுதியாக நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கருவேலை முட்களினுடைய இலைகளை பித்து நாங்கள் உண்ண ஆரம்பித்தோம். ஆரம்பத்துல சொன்னோம் கருவேலை முள் படை பிரிவு, இந்த பேர் வந்ததற்கான காரணம் இதுதான். பேரிச்சம்பழம் இருந்துச்சு, சாப்பிட்டா முடிஞ்சிருச்சு, எல்லா உணவும் முடிஞ்சிருச்சு, என்ன சாப்பிடுறதுன்னு தெரியல, வயிறு கேட்டுக்கிட்டு இருக்கு, எதையாவது உள்ள போடணும். இருக்கக்கூடிய மரத்தில் இருக்கக்கூடிய இலையை பிடுங்கி அதை உண்ண ஆரம்பிக்கிறார்கள். சஹாபாக்கள் அறிவிக்கிறார், எப்பேற்பட்ட தியாகம் என்று பாருங்கள். நாங்கள் அதை உண்டு கொண்டிருந்ததால் எங்களினுடைய கழிவுகள் ஆட்டினுடைய கழிவுகளை போன்று புழுக்கைகளை போன்று வந்து கொண்டிருந்தது. அந்த அளவிற்கு தியாகத்தை மேற்கொண்டு ஒரு போருக்காக பயணத்தை மேற்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இறுதியாக இறைவனினுடைய அற்புதம் அங்கேயும் நடக்கிறது. கடல் ஓரத்துக்கு வந்துட்டாங்க, பயணம் செஞ்சு கடல் ஓரத்துக்கு வந்துட்டோம். வந்து பார்த்தால் கடலினுடைய வெளிப்பகுதியில மிகப்பெரிய பிரம்மாண்டமான உருவத்தோடு ஒன்று கடந்தது. என்னன்னு தெரியுது, பக்கத்தில் சென்று பார்க்கிறார்கள், திமிங்கலத்தை போன்ற ஒரு பெரிய மீன் கிடக்கு. நம்மள என்ன நம்ம பரவாயில்ல, அல்லாஹ் நமக்கு அருள் புரிஞ்சிருக்கிறான், உடனே வெட்டு சாப்பிட அப்படி நடந்துடும். அந்த நேரத்தை சஹாபாக்களுக்கு என்னன்னா மார்க்கம் தான் முன்னுரிமை. இது ஹலாலா ஹராமான்னு தெரியலையே. ரசூலா நமக்கு ஒட்டகம் ஹலாலு, மாடு ஹலாலு, ஆடு ஹலாலு, பன்றி ஹராம் சொல்லியிருக்காங்க. இது என்ன ஒரு உயிரினம்னே தெரியல, கடல்ல இருந்து வெளியே வந்து கிடக்கு, இது ஹலாலா ஹராமானே தெரியலையே. இந்த மார்க்க தீர்ப்புக்காகவே பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே தொடல, யாருமே யாருக்கு சாப்பிட ஆரம்பிக்கல. எப்படிப்பட்ட மார்க்க பேணுதல் என்று பாருங்கள். இதுதான் இஸ்லாத்திற்குள் முழுமையாக நுழைவு. அபூ உபைதா அவர்கள் மார்க்க தீர்ப்பு வழங்குகிறார்கள்.
நாம் இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறோம், அவருக்கும் தெரியல இது ஹலாலா ஹராமான். நம்ம உயிர் போற நேரத்துல இருக்கிறோம், நிர்பந்தத்துல எல்லாமே ஹலால் தான், நம்ம சாப்பிடலாம். அந்த மீனை அறுத்து சாப்பிடுகிறார்கள். கிட்டத்தட்ட 18 நாளைக்கு ஒட்டுமொத்த படையும் சாப்பிடுகிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு பெரிய மீன் பாருங்க. அதனுடைய கொழுப்பை உருக்கி நாங்கள் எண்ணெயாக மாற்றிக்கொண்டு அதை வைத்து சமைக்க ஆரம்பித்தோம். இறுதியாக சொல்கிறார்கள், அந்த மீனினுடைய பிரம்மாண்டத்தை குறிப்பிட அந்த மீனுடைய 2 முள்ளை எடுத்து எங்கள்ல ஒருவர் ரெண்டு மூலையிலையும் நட்டு வச்சிட்டார். மண்ணை இங்கே ஒரு சைடு இங்கே ஒரு சைடு நட்டு வச்சுட்டார். இந்த முள்ளு இப்படி இருக்கு முள்ளு. அந்த முள்ளுக்கு நடுவே எங்கள்ல உயரமான மனிதர் உயரமான ஒட்டகத்துல நடுவுல போறார். 2 சைடு முள்ள ஊட்டி வச்சாச்சு. அந்த ஒரு முள்ள நடுவுல அவர் போறாரு. அப்படி போகும்போது கூட அதனுடைய உயரத்தை தொட முடியல அவர்னால. அந்த அளவிற்கு உயரமாக இருந்த ஒரு மீன். இந்த மீனை எல்லாம் சாப்பிட்டு விட்டு போரை முடித்து விட்டு மதீனாவுக்கு வந்து அப்ப ரசூலுல்லாஹி மார்க்க திருப்பி கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் இந்த மாதிரி ஒரு மீன் இருந்துச்சு, நாங்க சாப்பிடலாமா என்று கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அதை தாராளமாக உண்ணலாம். அதுல இருந்து ஏதாவது மாமிசம் இருந்தால் அதை எனக்கும் கொடுங்கள், நானும் உண்ணுகிறேன். சாப்பிட்டு மக்கள்கிட்ட சொல்லிட்டோம்னா அது நிச்சயம் ஹலால் செய்தி மக்கள்கிட்ட போயிடும் என்பதால் நபி அவர்கள் இப்படி சொன்னார்கள். இந்த அளவிற்கு பல போர்க்களங்களில் கலந்து கொண்டு ஏராளமான முறையில் தியாகத்தை வெளிப்படுத்தியதில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய பங்கும் மிகப்பெரிய ஒரு பங்காக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய நாட்களில் ஜாபிர் அவர்கள் எந்த அளவிற்கு தங்களினுடைய சகோதரிகளை பராமரித்தார்கள், இன்னும் எந்த அளவிற்கு மார்க்கத்தில் ஈடுபாடுடனும் மார்க்கத்திற்காக தியாகத்தில் ஈடுபட்டார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்வோம். வாஹிது வ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.